ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்களா? ஆமாங்க அண்ணே, வணக்கண்ணே. நான் தேமுதிகலேருந்து துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாதி பேசுகிறேண்ணே. என்னண்ணே, தேர்தல் நெருங்கிட்டுருக்கு, இன்னும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை வைக்கிறதுக்கு இன்னும் எங்களை அழைப்பே கொடுக்கலையேண்ணே. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோண்ணே. இல்லைங்க, நாங்கள் இன்னும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையிலே தொடங்கலைங்க. நான் தொடங்கினா கண்டிப்பாக கூப்பிட்லான் இருக்கேன். நீங்கள் அவசரப்படாதீங்க. எங்களுடைய டீம் வந்து நாங்கள் குழு போட்டிருக்கிறோம். அதில் ஆலோசனைப்படி தான் நாங்கள் யாரை கூப்பிட்ணும், எப்போ கூப்பிடணுன்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் அவசரப்படாதீங்க. நீங்கள் அப்படி அவசரப்படுற மாதிரி இருந்தால் அவங்க விருப்பம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே ஃபோனு கட் ஆகிடுச்சு. இப்படி தாங்க இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் எங்களை அழைப்பு கொடுக்கல அப்படின்னு தேமுதிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் இன்று செய்தியாளர் மத்தியில் அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணார். நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்குது. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் இழுபறின்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை அப்படிங்கிற தகவல் தான் தற்போது நிலவுது. ஆனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டோம். நாங்கள் பேசிட்டு தாங்க இருக்கிறோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் அப்போ தான் எங்களுக்கு ஒரு நிலை வந்து தெரியும் அப்படின்னு டி ஜெயக்குமார் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி தேமுதிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, இன்னும் எங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் அதிமுகவிலேருந்து வரலை. எந்த கட்சியிலேருந்து வரலைங்க, அதிமுக மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியிலேருந்தும் எங்களுக்கு இன்னும் கூட்டணி குறித்து பேசுகிறதுக்கு எங்களை கூப்பிடலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை எங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர்களுக்குள்ள ஒரு அரசியல் கருத்து கணிப்பாக அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலிமா ஒரு கருத்து கணிப்பை வச்சோம். அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் பாஜகவில் போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் அவர் காலதாமதம் பண்ணுறாரு. கூட்டணி குறித்து பேசுகிறதுல ஒரு நிலையை வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா ஒருவேளை மத்தியிலிருந்து மத்திய அமைச்சர்கள் மூலியமாக பாஜகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அப்படின்னு அரசியல் பிரசலாக அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக தற்போது இருக்கிறது. அந்த அழுத்தத்தினால எடப்பாடி பழனிசாமியால் உடனடியாக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு எந்த கட்சியும் கூப்பிட்டு பேச முடியாமல் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நிலையும் தற்போது இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜக மேலிடம் வந்து உயர்மட்ட குழுக்கள் அதிமுகவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. பாஜக வந்து அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் கிட்ட நெருங்கி பேச்சுவார்த்தையில் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, சமீப காலமாக அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் அதனுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை எப்படி விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க, நான் எப்படி பேசுகிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி வந்து அமையும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத போலவே பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு செய்தியாளர் மத்தியில் கடந்த வாரம் பேசியிருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அண்ணாமலை வந்து கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவர் மரியாதைலாம் பேசுகிறாரு, அவர் இன்னும் புள்ளி விவரங்களாக எடுத்து விட்டுறாரு. டிஎம்கேக்கு ஒரு ஃபைல் விட்ட மாதிரி அதிமுகவுக்கும் விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்க அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மைண்டே எப்படி தான் இருக்கும் தற்போது. ஸோ ஏற்கனவே இப்போ பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்காரு, இல்லைங்க, நாங்கள்லாம் வந்து பாஜகலேருந்து வெளியே வந்ததுதான் சொல்கிறாரு. ஆனால் இந்த காலதாமதத்திற்கு காரணம் ஏன்னா தேர்தல் வியூகங்கள் வந்து உடனே எடுக்கக்கூடிய விஷயம் கூட அல்ல. ஏன்னா அது உரிய நேரத்தில் தகுந்த கால சூழல் அமையணும். யாரை கூட்டணி வைக்கலாம், யாரை வந்து யாருடன் கூட்டணிக்கு உடனடியாக முதற்கட்டமாக அழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான அரசியல் கட்சிக்கு வந்து இருக்கும். அந்த நிலைகளெல்லாம் காலதாமதத்திற்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். இந்த நிலையில் பாஜக மேலிடம் வந்து அதிமுகவிற்கு மேலும் ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கிறதா என்ற கோணமும் அரசியலில் பேசப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 2-3 நாட்களில்
கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ அழைப்பு விடுக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒரு யூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் யோசனை பண்ணது பார்த்தா என்னன்னா, ஒருவேளை இந்த மாதம் 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அவர் கலந்து பேச இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி 27ஆம் தேதி நடக்கிறது. 28ஆம் தேதி தூத்துக்குடி சென்று அங்கே வந்து ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்கு 28ஆம் தேதி பிரதமர் அங்கே செல்கிறார். இதெல்லாம் முடித்து விட்டு அவர் டெல்லி சென்ற பிறகு என்ன நிலவரம் இருக்கிறது, மோடி வந்து பேசினதுக்கப்புறம் அவர் என்னென்ன பேசுகிறாரு, யாரை கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லைங்கிறத அவரை மேடையில் அறிவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் அறிவித்த பிறகு பாஜகவுடன் யாரெல்லாம் கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணுறாரா, இந்த சூழலுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பாஜகவினுடைய மேடையில் ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ டிடிவி தினகரனோ இல்லை வேறு இன்னும் நமக்கு தெரியாத நம்ம காதுகளுக்கு வராத கட்சிகளும் பாஜகவில் கூட்டணியில் போயிருப்பாங்களோ, அந்த பேச்சுவார்த்தை நடந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு சந்தேகம் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் ஒரு அரசியல் வியூகங்களும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் 27ஆம் தேதி தமிழகம் வந்து 27 மற்றும் 28 இந்த 2 நாட்களும் தமிழகத்தில் இருந்துவிட்டு அன்று மாலை வந்து அவர் டெல்லி சென்ற பிறகு 29ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாஜக நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று ஒரு அலசிட்ட பிறகு அதிமுகவின் அதிரடி ஆக்ஷனில் இறங்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணத்திற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வியூகம் இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகிறது உறுதி அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவில் இணைந்து விடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பார்ப்பும் எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் எப்படி அதிமுக உள்ள இணைவாங்க? இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தொய்வுன்னு கூட சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை அப்படிங்கிறது தான் இன்று வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்மளுடைய வியூகங்கள் சரியாக இருந்தால், நம்மளுடைய எண்ணங்கள் அரசியல் கணிப்பு சரியாக இருந்தால், நம்ம 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். தூத்துக்குடிக்கு வந்து ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு மோடி அவர்கள் வருகிற அந்த மேடையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையான வெள்ள பாதிப்பில் மக்கள் பெரிதும் பாதித்தாங்க. அந்த பகுதியெல்லாம் மிகப்பெரிய அழிவு நிலைக்கு மழை காரணமாக இருந்தது. அதற்கு மத்திய அரசு மூலியமாக முக்கிய அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு வரக்கூடிய நிதி வந்து மத்திய அரசிடம் இருந்து வரவில்லை. இந்த சூழலில் மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த ஒரே மேடையில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிரதமர் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்பார் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தான் அதை வந்து முதலாக போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் உடனே மறுநாள் நேற்றே வந்து முதலமைச்சர் அவர்கள் பிரதமருடைய அரசு விழாவில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் வந்தது. ஸோ நம்முடைய அரசியல் வியூகங்கள் சரியாக இருந்தது என்று அதை கண்டு நாம் மிகுந்த மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் அதே சூழல் தான் தற்பொழுதும் நாங்கள் எங்களுடைய கணிப்பாக அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இருப்பதற்கு காரணம், மோடி அவர்கள் 27 மற்றும் 28ஆம் தேதி தமிழகம் வந்து போன பிறகு 29ஆம் தேதி எடப்பாடி அவர்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பார்.
அதை அதிரடியாக தொடங்கி நடத்துவார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய தற்போது அரசியல் வியூகமாக முன்வைக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை 2 விதமாக கருத்துக்களை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று பாமக, தேமுதிக, அதிமுகவுடன் கூட்டணி வைக்குவாங்க அப்படிங்கிற ஒரு 60% இருக்கிறது. ஆனால் பல ஊடகங்கள் அதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் உறுதின்றது பல ஊடகங்களும் கருத்து கணிப்பு சொல்லிக்கொண்டு வருகிற இந்த நேரத்தில் நிலைமை எப்படி வேணால் மாறலாம். 28ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதி 30ஆம் தேதி கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகள் தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு காலதாமதத்திற்கு காரணம், இது காலதாமதம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு இழுபறி சூழல் தான். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைக்கு முதற்கட்டமாக, ஏன்னா ஒரே பேச்சுவார்த்தையிலே முடிவாயிட போகிறது இல்லை. முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உறுதி செய்கிறது. அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அது ஒரு 3-4 கட்டங்கள் போகும். இன்னும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேமுதிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் செய்தியாளர் மத்தியில் சொன்ன கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக, தேமுதிக அதிமுகவுடனா, இல்லை அதிமுக, பாமக, தேமுதிக 3 கட்சிகளும் இணைந்து பாஜகவுடனா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.